அவர்களை மிரட்டி பணம் பறிப்பதற்காக முயற்சி செஞ்சார் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருவர். அது குறித்து புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்பார்வையிடம் புகார் கொடுக்கிறார். அவர் அங்க இருக்கின்ற டிஎஸ்பிக்கு அறந்தாங்கிலுக்கு டிஎஸ்பிக்கு பரிந்துரை செய்கிறார். இன்னது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்கிறார். ஆக இந்த ஆட்சியில பாலியல் வன்கொடுமை நடைபெறுகின்றது, சர்வசாதாரணமா இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அப்படியே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்கள் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்தாலும் காவலர்கள் பதிவு செய்வதில்லை. இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். சார், இந்த யார் அந்த சார் சொல்லி நீங்களும் கண்டினியூஸா இந்த லாஸ்ட் ஒரு 60 டேஸா வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. பட் போலீஸ் சைட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணை வந்து அவர் மிரட்டும் போது பிளைட் மோட்ல இருந்தது அப்படின்னு சொல்லி போலீஸ் சைட்ல இருந்து ரியாக்ட் பண்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து யார் புகார் கொடுத்தது? பெண் தானே புகார் கொடுத்தாங்க. அந்த புகார்ல தெரிவிச்சிருக்காங்கல்ல, அதைத்தானே விசாரிக்க வேணும். நீ விசாரிக்காதையே ஒருவர் தான் அங்கு இருந்தார் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் சந்தேகம் ஏற்படுது. அந்த சந்தேகத்தை போக்க வேண்டும், உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசும்போது அவர் என்ன இல்லாத ஒரு சாரை வந்து இவங்க வந்து உருவாக்குறாங்க, இவங்க கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க, அரசியல் ஆதாயம் தேட பாக்குறாங்கன்னு ஒரு புகார் வந்து வச்சிருக்காங்க. புகார் கொடுத்தது யாருங்க? நாங்களே அதிமுக புகார் கொடுத்தோம். பாதிக்கப்பட்ட பெண் தான் புகார் கொடுத்தாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகார்ல தான் இது இடம்பெற்றிருக்குது. அப்படின்னா அமைச்சர் யாரையும் காப்பாற்றுறதுக்காக இதை பேசிட்டு இருக்க. அதனாலதான் இந்த போராட்டமே வலுத்திட்டு இருக்குது. ஏதோ தங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருவரை காப்பாற்றுவதற்காக இத்தனை அமைச்சர்களும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுக்கிறாரு, சட்டத்துறை அமைச்சர் அப்புறம் பேசுறாரு, அதுக்குப்பட்ட பிறகு சமூகத்துறை கீதா ஜீவன் பேசுறாரு. இவ்வளவு பேர் பேசுறதுக்கு என்ன காரணம்? யாரோ ஒருவர் இவர்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருவர் இதில் சம்பந்தப்பட்டதாக பரவலான செய்தி இருக்கின்ற காரணத்தினாலதான் இன்றைக்கு இவ்வளவு அமைச்சர்களும் இதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு பேசுறாங்க. இன்னொன்னு சொல்றேன், பொள்ளாச்சி பாலியல்ங்கிறாங்க. பொள்ளாச்சி பாலியல் நடைபெற்றவுடன் சிபிஐக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணேன். சிபிஐ விசாரிக்க வேண்டும் உத்தரவு போட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? மாநில அரசாங்கம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணுக்கு நீதி கிடைப்பதில்லை. அந்த பாலியல் இன்னைக்கு வந்து அண்ணா நகர்ல சிறுமி பாதிக்கப்பட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த சிறுமி காவல் நிலையத்துக்கு போய் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்குறாங்க. மெத்தனை போக்கள் இருக்கிறாங்க. அப்புறம் வேறொரு காவல் நிலையத்தில் அதை வந்து மாற்றுறாங்க. இதையெல்லாம் செய்தி வெளிவந்த பிறகு உயர்நீதிமன்ற தானாக முன் வந்து வழக்கை எடுத்து சிபிஐக்கு இந்த வழக்கு விசாரிக்கிறாங்க. அப்படி சிபிஐக்கு விசாரிக்கின்ற அந்த வழக்கை ஏன் இந்த அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறீங்க? சிபிஐ விசாரிக்கலாம்ல. அடியில் கனம் வந்தாலும் வழியில் பயம், உங்களுக்கு தான் எந்த தடங்களும் இல்லையா? யாரை காப்பாற்றுவதற்காக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சீங்க? இப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் இந்த ஆட்சியில நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, மாணவிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு பொள்ளாச்சியில பேசும்போது இந்த என்ன போனாலும் இந்த மந்திரி கீதா ஜீவன் அங்கேயும் பெண் தானே, எப்படிலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நாங்க அப்படியே பண்றோம். இன்றைக்கு பாதிக்கப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட புகார் செய்தியில வெளியில் லீக்கேஜ் ஆயிடுது. அதுல இருக்கிற தகவல் அடிப்படையில் தான் நாங்க கேட்கிறோம் யார் அந்த சார் என்று. ஏன் இவ்வளவு பயம் உங்களுக்கு? யாரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் இவ்வளவு முயற்சி செய்து, காவல்துறை இவ்வளவு முயற்சி செய்து, நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும். அப்பொழுது இதற்கெல்லாம் தீர்வு காணப்படும். எல்லாருமே இப்ப போராட்டத்தை வந்து கையில் எடுத்துட்டாங்க. எல்லா கட்சியுமே இது கண்டித்து வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய எல்லாருமே வந்து வலுக்கட்டாயமா காவல்துறை கைது பண்ணிட்டே இருக்காங்க. இந்த செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? இல்லப்ப இன்னொரு இருக்கு, திருவாரூர்ல நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா திருவாரூர்ல நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் பத்திரிகையில் வந்திருக்குது. திருவாரூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம், அங்கேயே ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்ததாக அங்க இருக்கிற அந்த கல்லூரி தீவிக்க கல்லூரி இருக்கின்ற மாணவிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? என்ன இந்த பிரச்சனை ஓயில இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இப்படி இருக்கின்ற சூழலில் இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடியில் திருவிக்க அரசு கல்லூரி மாணவிகள் கல்லூரி மாணவி பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்ததாக போராட்டம் நடத்துறாங்க.
இப்பதான் ஒவ்வொன்னா வெளியில வருது. இன்னைக்கு மாணவிகள்லாம் துணிச்சலோட வர்றாங்க. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அமைச்சர்கள்லாம் இந்த ஆட்சி மீது பழி சுமத்தப்பட்டு விட்டது. அதை மறைக்கிறதுக்கு ஏதோ அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அதிமுக நடத்தக்கூடிய போராட்டத்தினால மாணவிகள் வந்து கல்லூரிக்கு வருவதற்கே அச்சமாகறாங்க. மாணவிகளுடைய கல்வியே பாதிக்கப்படுதுன்னு சொல்லி திமுக குற்றச்சாட்டு. உங்களை ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்திருக்குது. இன்னைக்கு பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு எல்லா பள்ளி ஆசிரியர்களும் சொல்லல, எத்தனை ஆசிரியர்கள் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க பிள்ளைகள், சிறுமிகள். அப்பெல்லாம் இந்த மந்திரி எங்க போனாங்க? ஏன் தடுக்க தவறிடுறாங்க? எங்களை கைது செய்வதற்கு ஆயிரக்கணக்கான போலீஸ் வருது. ஆனா இப்படிப்பட்ட குற்றச்செயல் ஈடுபடுவதற்கு தடுக்கிறதுக்கு யாரும் வரலையே. இந்த அக்கறை அதுல காட்டியிருந்தா இந்த குற்ற நிகழ்வை தடுத்திருக்கலாம். அதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. நல்லா உங்களுக்கு எல்லா பத்திரிகையும் தெரியும், ஊடகத்துக்கும் தெரியும். தெரியாத ஒண்ணும் கிடையாது. பெரும்பாலும் உங்களுக்கு ஊடகத்திலையும் பத்திரிகைகள் வர செய்தியின் அடிப்படையில் தான் நான் கருத்து சொல்லிட்டு இருக்கிறேன். எங்களுடைய அரசாங்கம் கிடையாது. எங்களுக்கெல்லாம் நீங்க தான் கூட்டு மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இந்த செய்தியெல்லாம் உங்கள் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகைகள் வருகிற செய்தியெல்லாம் பொய்யா? ஒரே நிமிஷம், நான் கேட்கிற கேள்வி தவறா ரைட்டா புரிஞ்சு பாருங்க. ஊடகத்திலையும் பத்திரிகைகள் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் நான் இந்த இடத்துல நின்று பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி ஊடகத்தில் வருகின்ற செய்தி, பத்திரிகைகள் செய்தி பொய்யா? இந்த அமைச்சர் ஏத்துக்கிறாரா? எத்தனை சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க? நிறைய பள்ளியில் ஆசிரியர்களால எவ்வளவு பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கிறாங்க? ஆவுடையார் கோயில நான் இதே நம்மளுடைய தொலைக்காட்சிக்கு முன்னாடி ஊடகத்தை பத்திரிகை சொல்லியிருக்கிறேன். இன்னும் இதுவரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலையே. ஏன் பதிவு செய்ய மறுக்கிறாங்க? அங்க இருக்கிற ஒரு அமைச்சர் உடைய தூண்டுதல், அங்க இருக்கிற அமைச்சர் பாதுகாப்பு கொடுத்துட்டு. அதனாலதான் நாங்க சொல்றோம், இன்றைக்கு நம்முடைய சென்னையில எத்தனை பேர் பாதிச்சிருக்கிறாங்க? நான் சொன்ன ஏற்கனவே அண்ணா நகர்ல பாதிச்சிருக்கிறேன். இன்னொரு மாணவி, மனவளங்குன்றிய ஒரு மாணவி, கல்லூரியில் படிக்கிற மாணவி, பல பேர் பாலியல் கொடுமை ஆளாயிருக்கிறாங்க. இப்படி சமீப காலமாக ஏற்பட்டது நிறைய இருக்குது. ஆவுடையார் கோயில்ல யாரு இந்த அமைச்சர்? யாரு? கட்சி மாறி போன அமைச்சர், விசுவாசம் இல்லாத அமைச்சர். நன்றின்னு ஒரு சொல்லு இருந்தா இவருக்கு பொருந்தாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனுடைய ரத்தத்தை வியர்வையாக மண்ணிலே சிந்து இவரை வெற்றி பெற செய்தாங்க. அம்மாவுடைய கருணையால இவர் அமைச்சராக்குனாங்க. அந்த அடையாளத்தை வச்சுதான் அங்க அடைக்கலம் கொடுத்திருக்காங்க திமுகவில். எஃப்ஐஆர் லீக் விஷயத்திலேயே டெக்னிக்கல் தொழில்நுட்ப கோளாறு காரணமா தான் வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லி தேசிய தகவல் முகமையில் சொல்லி, அதாவது நீங்க எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஆனது தவறுன்னு சொல்றோம், அது ஒரு பக்கம் இருக்கு. அதுல லீக்கேஜ் ஆனதுல வச்சுதான் நாம அந்த செய்தி சொல்றோம். அந்த மாணவி கொடுக்கப்பட்ட புகார்ல இது இடம்பெற்றிருக்குதா இல்லையா? யார் அந்த சார் இடம்பெற்றிருக்குதா இல்லையா? இன்னொரு இருப்பதாக தெரியுது இல்ல? ஊடகத்தின் பத்திரிகைகள் நீங்க தான் வெளியிட்டு இருக்கிறீங்க அந்த செய்தியை. அப்படி வந்த செய்தியை ஏன் நீங்க மறைக்கிறீங்க? அதே எங்களுடைய கேள்வி சார். அதெல்லாம் விட்டுருங்க சார். திமுக நிர்வாகியே இல்லையா? எல்லாம் எங்கிட்ட ஆதாரம் இருக்குது.